செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது மிகுந்த பயனளிக்கும் என்று கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கும் கருத்துகள், வேலூர் மாவட்டத்தில் தேசிய சிறார் தினம் கடைபிடிக்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வேலை நாட்களை அதிகரித்திருப்பது தங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று கிருஷ்ணகிரி, தென்காசி, செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். என் பேர் கோவிந்தராஜ். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்தில் மருதேரி பஞ்சாயத்தில் வாழ்ந்துட்டு வரோம். இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் எங்கள் ஊரில் பெண்கள், முதியவர்கள் எல்லாமே நல்லா பலனடைஞ்சோம். இன்னைக்கு வரையும் நல்லா எங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருந்தது. இப்போ மத்திய அரசாங்கம் 125 நாளாக உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. பிரதமருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதனால் எங்கள் கிராமமும் மக்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. எங்களுக்கு நல்ல ஒரு உதவியாகவும் இருக்கும். என்னுடைய பேர் ராமசாமி. சுண்டைகுப்பம் பஞ்சாயத்து நாட்டாங்குட்டமை கிராமத்திலிருந்து வரோம். இப்போ 100 நாள் வேலை திட்டம் ஓடிட்டு இருக்குது. மோடி அவர்கள் 125 நாள் அறிவிச்சிருக்காரு. இந்த வேலையில் 125 நாள் மத்திய அரசு கொடுத்தனால எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்குது. அதனால 125 நாள் வேலை அறிவிச்ச நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். என் பேர் தனசேகர். நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பேசுறேன். நான் ஒரு விவசாயி. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பார்த்தீங்கன்னா 100 நாள் இருந்ததை 125 நாள் ஆக்கியிருக்காரு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு. குடும்பத்தின் சார்பாக, எங்க மாவட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாம 290 ரூபாய் ஒரு நாளைக்கு ஊதியம் வழங்கி இருந்தது. அதுல இருந்து இப்ப 336 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. என் பேர் சங்கர சுப்பிரமணியன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது 125 நாட்களாக 25 நாட்கள் உயர்த்தியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியமானது 290 ரூபாயிலிருந்து 336 ரூபாய் என்கிற அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயங்கள். கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வேலை வாய்ப்புக்காண்டி இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் இந்த அறிவிப்பு மிகவும் சிறந்ததாக இருக்கு. இதற்காண்டி அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மாவட்டத்தில் இயற்கை ஆர்வலர்களின் மனம் கவர்ந்த வழுக்குப்பாறை சூழல் சுற்றுலா குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையதரன் என்கிறார் திருவள்ளுவர். இதற்கேற்ப சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளால் கம்பீரமாக காட்சியளிக்கிறது சேலம் மாநகரம். தொழில் வளம் நிறைந்த சேலம் மாநகர பகுதியில் பொதுமக்களுக்கு பொழுதுபோக்குவதற்கான இடங்கள் பெரிய அளவில் இல்லை. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடும் அதன் அடிவாரத்தில் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா மட்டுமே மக்களுக்கான மன நிறைவு இடங்களாக உள்ளன. இதை தாண்டி இயற்கையை ரசிக்க நினைப்போர் பிற மாவட்ட மற்றும் மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்லும் நிலையே உள்ளது. இந்த நிலையை டேனிஸ்பேட்டை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வழுக்குப்பாறை பகுதியில் நடைபெற்று வரும் சூழல் சுற்றுலா மாற்றியமைத்துள்ளது. வனம் குறித்த புரிதலை பொதுமக்களும் எதிர்கால தலைமுறையினரான குழந்தைகளும் தெரிந்து கொள்ளும் வகையில் சேர்வராயன் மலைத்தொடரின் மேற்கு பகுதியில் அடர் வனப்பகுதியில் நடைபெற்று வரும் சூழல் சுற்றுலா மாற்றியமைத்துள்ளது. டேனிஸ்பேட்டையை கடந்து வத்தியூர் தாண்டியவுடன் இயற்கை அன்னையின் பொக்கிஷமான வனப்பரப்பு தொடங்குகிறது. சுமார் 1 கிலோமீட்டர் சென்றவுடன் மூங்கில் மரங்கள் நிறைந்த இடத்தில் சரபங்கா நதி குறுக்கிடுகிறது. இங்கு குடும்பத்துடன் சென்று குளித்து மகிழும் சூழல் உள்ளது. இந்த பகுதி வரை மட்டும் செல்வதற்கு நபர் ஒருவருக்கு 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. குடும்பத்துடன் வந்து செல்வதற்கு இந்த இடம் சிறப்பாக உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு நம்ம ஃபேமிலியோட வந்துருக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். வழுக்குப்பாறை ஆனால் ஃபேமிலியோட தான் வந்தோம். ஆனால் நல்லா இருக்கு. போலீஸ் பந்தோபஸ்து எல்லாமே கொஞ்சம் நீட்டா இருக்கு. மூங்கில் காட்டிலிருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் வழுக்குப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கான மலையேற்ற பயிற்சி மேற்கொள்ள நபர் ஒருவருக்கு 250 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 10 பேர் சேர்ந்து செல்லும் குழுவினருக்காக வழிகாட்டியும் வனத்துறை அலுவலரும் உடன் செல்ல ஏற்பாடு செய்யப்படுகிறது. பறவைகளின் வாழ்வியலை ரசித்தபடி பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் இந்த பசுமை வனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நகரத்தின் இரைச்சலில் இருந்தும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்தும் விடுபட்டு இயற்கை அன்னையின் மடியில் இளைப்பாறும் வகையில் அமைந்துள்ள இந்த வனப்பகுதியில் மூலிகை செடிகள், மருத்துவ தாவரங்கள் நிறைந்துள்ளன. பொதுமக்கள் வனத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் வனத்துறையின் வழிகாட்டுதலுடன் இந்த வனத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் மாசினால் மட்டுமல்ல, பல்வேறு சூழ்நிலைகளால் அகமாசிலும் அகப்பட்டுவிடும் மனிதர்கள் தங்களது நுரையீரலை இயற்கை அன்னையின் பார்வையில் ஆக்சிஜனால் நிரப்பிக்கொள்ள சூழல் சுற்றுலா வழிவகை செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
வேலூர் மாவட்டத்தில் தேசிய சிறார் தினம் கடைபிடிக்கப்பட்டது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. 1705 டிசம்பர் 26 நாளில் குரு கோவிந்த் சிங்கின் 2 மகன்களை அவர்கள் உயிரோடு சுவரில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். அவர்களின் வீரத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்க வேண்டும் என 2022 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இந்த நாளை நினைவு கூறும் வகையில் சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் தினமாக அனுசரிக்கப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே உள்ள மகளிர் கல்லூரியில் வீர்பால் திவாஸ் தினம் தொடர்பாக 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பங்கேற்று பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பதை வலியுறுத்தி ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சமூக நலத்துறை சார்பாக அதன் ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் பங்கேற்று சான்றிதழ்களையும் கேடயங்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இதுகுறித்து கல்லூரி மாணவிகள் கூறும்பொழுது, உமன்ஸ் எம்பவர்மெண்ட், இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, குழந்தைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணுறது மிக முக்கியமான கடமை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு இருக்குது. பேரண்ட்ஸ் முதல்ல குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத செவி கொடுத்து கேட்கணும். அந்த மாதிரி கேட்டாலே நிறைய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். இரண்டாவது, ஒரு குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த குழந்தைய ஊக்குவிக்கணும். அது ஆசிரியர்களுடைய கடமை. பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளிடம் அதிக நேரம் செலவிட்டால் இன்றைய சமுதாயத்தில் குழந்தைகள் எதிர்கொள்ளும் மிக பெரும் பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக தீர்க்கலாம். இதனோட நோக்கமா குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு சின்ன வயசுல இருந்தே கிடைக்கணும். இது மூலமா நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். குழந்தைகள் குழந்தைகளாக வாழ அனுமதிப்பதே ஒரு நாகரிகமான சமூகத்தின் அடையாளம். குழந்தை திருமணம் இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம். அதற்கான மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வீர சிறார் தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், குரு கோபிந்த் சிங்கின் மகன்களின் உயர்ந்த தியாகம் மற்றும் துணிச்சலுக்கு தலை வணங்குவதாக கூறியுள்ளார். அவர்களது தன்னிகரற்ற வீரத்தை நாடு என்றும் நினைவுகூரும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மாவின் நினைவு தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள செய்தியில், எளிமை, சேவை, பணிவு இவற்றின் உருவகமாக திகழ்ந்தவர் சங்கர் தயாள் சர்மா என்றும், நாட்டை கட்டமைப்பதில் அவரது பொதுச் சேவை, ஆழ்ந்த லட்சியங்கள் மற்றும் எண்ணங்கள் அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் துணைத் தலைவர் திரு அஜய் பூஷன் பாண்டே சந்தித்து பேசினார். சுதந்திர போராட்ட வீரர் உத்தம் சிங்கின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அவரது ஈடு இணையற்ற தியாகம் போற்றுதலுக்கு உரியது என்றும், நீதிக்கான அவரது தொடர் போராட்டம் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். ஈ-ஷ்ரம் போர்ட்டல் மூலம் 32,42,00,000 மேற்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பலன்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.